ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தம் புனः புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே யோகமத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினா அதீதம் அஸ்து மா வித்விஷாவகைः. ஓம் சாந்தி. சாந்தி சாந்தி. இங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கானோ பிந்து உபனிஷத்து. இதுங்க 4வது அத்தியாயம், சதுர்த்தோ அத்தியாய. இந்த இடத்துல ஜீவன் முக்தி விதேக முக்தி என்பதை பற்றி குமரக்கடவுள் முருகன் அவருடைய அப்பா கிட்ட கேட்குறார். முருகரே கேட்குறார், அப்பா ஜீவன் முக்தி என்றால் என்ன, விதேக முக்தி என்றால் என்ன அப்படின்னு அவர் கேட்குறார். அதுக்கு சிவன் பதில் சொல்கிறாரு. என்னென்ன வித்தியாசம் இருக்குதுன்றதை இந்த 4வது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். ஜீவன் முக்தி என்றால் என்ன, விதேக முக்தி என்றால் என்ன, இன்னொன்று இருக்குது கிரம முக்தி என்றால் என்ன, அந்த 3 நம்ம பார்ப்போம். முக்தி என்பதை சோக நிவர்த்தி அப்படின்னு நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். முக்தி சோக நிவர்த்தி. பந்தத்திலிருந்து விடுபடுதல். யார் விடுபட போகிறாங்க? நான் மோட்சமடைய போகிறேன், நான் பந்தத்தில் இருக்கிறேன். அப்போ நானுக்கு தான் இந்த பந்தமும் மோட்சமும். இந்த நான் ஏன் மோட்சத்தை விரும்புது, பந்தத்தை வெறுக்குது? நான் மோட்சத்தில் ஆனந்தம் இருக்குது, பந்தத்தில் துக்கம் இருக்கிறது. இப்போ துக்கமும் பந்தமும் ஒன்று தான், மோட்சமும் ஆனந்தமும் ஒன்று தான். அப்போ நீங்கள் மோட்சம்னா ஆனந்தம்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னா நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஆத்மாவுடைய தன்மையே ஆனந்தம்தான். இப்போ மோட்சத்தில் தான் ஆனந்தம் கிடைக்குதுன்னு சொன்னோம்னா தப்பாக போயிடும். மோட்சத்தில் ஆனந்தம் உற்பத்தி ஆகலை, அதை மறைத்து கொண்டிருந்த சோகத்தை தான் நீக்கிறோம். அந்த சோகத்தை நம்ம சம்சாரம் அப்படின்னு சொல்கிறோம், பந்தம்னு சொல்கிறோம். இப்போ மோட்சம் என்பதை வேதத்தின் அடிப்படையிலேயே தோன்றிய மதங்கள்லாம் இருக்குது. வேதத்தை ஒத்துக்காத மதம்லாம் நிறைய இருக்குது. புத்த மதம், ஜைன மதம், கிறித்துவ மதம், இஸ்லாம் மதம், இதெல்லாம் வேதத்தை அவங்க ஒத்துக்கிறது இல்லை. வேதத்தை ஒத்துக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளேயும் மோட்சத்தில் பற்றி வித்தியாசம் இருக்குது. இது நம்ம யோசனை பண்ண பிறகு தான் இந்த சாப்டருக்கு நம்ம போக முடியும். வேதத்தின் அடிப்படையிலேயே 6 தரிசனங்கள் உண்டாச்சு. அது ஷட் தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தரிசனங்களை யார் உற்பத்தி பண்ணாங்கன்னா வேதம் படித்தவங்க தான் உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. முதலாவதாக வைசேஷிகம் அப்படின்னு ஒரு மதம், வேதத்தின் அடிப்படையில். இதை நிரூபினவர் கணாதர். நியாயங்கிற ஒரு மதமும் உண்டாச்சு, அதை உண்டாக்குனவர் கௌதமர். இந்த வைசேஷிகம் என்ன விஷயத்தை சொல்லுதுன்னு சுருக்கமாக பார்த்தோம்னா, உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜகத்தை அவங்க விஞ்ஞான முறைப்படி பகுத்து ஆராயிறாங்க. இப்போ விஞ்ஞானிகளும் இந்த ஜகத்து, இந்த பிரபஞ்சம், காஸ்மாலஜின்னு சொல்லக்கூடிய அனைத்தையும் பகுத்து பார்க்குறாங்க. என்ன எதனால் ஆகப்பட்டது, என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த பொருளுக்கு பதார்த்தம்னு பேர்.
எத்தனை பதார்த்தத்தில் இந்த ஜகத்து செய்யப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானம் உங்களுக்கு நம்ம வேண்டாம். வைசேஷிகம் என்ன, எத்தனை பதார்த்தம் அப்படின்னா 7 பதார்த்தங்களால் ஆகப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்கிறான். 7 அது இந்த பதார்த்தங்களை நம்ம வேற ஒரு சமயத்தில் அந்த பதார்த்தங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதில் சாமானியம், விசேஷம், திரவியம், குணம் அப்படின்னுலாம் இருக்குது. அபாவம் அப்படின்னு 7 தன்மைகளை அவங்க சொல்கிறாங்க, அப்படி பிரிக்கிறாங்க. இதையே 24 25 தத்துவங்களாக பதார்த்தங்களாக பிரித்து நியாயம் பேசுது. அப்புறம் நியாயம் சொன்ன கௌதமர்கிட்டேருந்து அப்படியே வாங்கி இந்த கணாதர் அது 7ஆக குறைச்சிட்டார். அதனால் நியாய தத்துவமோ வைசேஷ தத்துவமோ ஒன்று தான். என்ன, ஜகத்தில் இருக்க பொருளை விசேஷணங்களை கொண்டு சொல்லுது. சாமானியம் என்ன, விசேஷம் என்ன. இப்போது மனிதர்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாமானியமாக மனிதர்கள். மிருகத்தோடு பார்க்கும்போது அவன் விசேஷம். மனிதர்களுக்குள்ளே பார்த்தா சாமானியம். ஆனால் மனிதர்களுக்குள்ளே பார்த்தோம்னா விசேஷம் இருக்குது இது அப்படின்னு. இப்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்க பொருளை சாமானியம் என்ன, விசேஷம் என்ன, அந்த விசேஷத்துக்கு காரணமான திரவியங்கள் என்னென்ன, அந்த திரவியங்களுக்கு அந்த விசேஷங்கள் வருவதற்கு என்னென்ன குணம் தேவைப்படுது இப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறது பேர் தான் வைசேஷிகம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆத்மா ஒரு திரவியம், ஆத்மாவும் ஒரு திரவியம். இவங்களுக்கு மோட்சம்னா என்ன, இவங்க அத்தனையும் வேதத்துலேருந்து பேசுகிறவங்க தான். வேதத்தையே இவங்க மீமாம்சம் பண்ணி அப்படி வந்திருக்கிறாங்க. மோட்சம் என்பது இந்த பதார்த்த ஞானங்களை, தத்துவ ஞானத்தை நாம் தீவிரமாக ஆலோசி பார்க்கும்போது மோட்சம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நியாயமோ தர்க்க ரீதியாக அது பேசிகிட்டு இருக்குது. இந்த நியாய சாஸ்திரமும் எதன் அடிப்படையில் மோட்சத்தை சொல்கிறாங்கன்னா, அவங்க அனுமானம், பிரத்யட்சம் இந்த ரெண்டுத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. கூட சப்தமும் எடுத்துக்கிறாங்க, வேதத்தையும் எடுத்துக்கிறாங்க. இந்த பிரமாணத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு தத்துவ நூலாக தான் நியாயம் வந்திருக்குது. நியாயம்னா நெருப்பு, புகை இருந்தால் அங்கே நெருப்பு இருக்கும். அப்போ அதனுடைய காரண காரிய தொடர்பு இருக்குது. புகைக்கு காரியம்னா அதுக்கு காரணம் நெருப்பு இருக்கும். அப்போ எங்கெல்லாம் காரியம் இருக்குதோ அங்கெல்லாம் காரணமும் இருக்கும். இப்போ துன்பம் இருக்குதுன்னா அது பாவத்தினால உண்டாயிருக்கும். பாவத்துக்கு இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் கர்மம் இருக்கணும். இப்போவும் துன்பம் படும்போது இப்போ அந்த பாவம் வருதுன்னா இதுக்கு வேண்டிய கர்மத்தை அப்போ செய்திருக்க முடியாது இல்லையா? இப்போ துன்பம் அனுபவிக்கிறான், இதுக்கு வேண்டிய கர்மத்தை எப்போ செய்திருப்பான்? முன்னாடி செய்தான் இப்போ துன்பம் வரும். துன்பத்திலேயே அவன் கர்மத்தை செய்ய முடியாது இல்லையா? இது நியாய சாஸ்திரம். இப்படி தர்க்க முறையாக இப்போ இவன் துன்பம் அனுபவிக்கிறான், அதனால் இதுக்கு காரணம் இப்போ கிடையாது, இதுக்கு முன்பு செய்த கர்மமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சாஸ்திரத்தை தர்க்கத்தின் மூலம் சேரல. தார்க்கிகள் அப்படின்னு ரெண்டுமே சேர்த்து தார்க்க மதம் தான் பேர், வைசேஷிகம். இவங்க எல்லாம் மோட்சத்தை தத்துவ விசாரணையே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, சாங்கியர்கள்னு இருக்கிறாங்க, யோகியர்கள்னு இருக்கிறாங்க. இந்த சாங்கியர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த ஜகத்தை 24 தத்துவங்களாக புரிஞ்சுக்கலாம், இதோட ஒன்று சேர்த்து ஆத்மாவும் சேர்த்துக்கணும், மொத்தம் 25 பதார்த்தங்கள் அப்படின்னு அவங்க ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் இதெல்லாம் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் அவங்க புரிஞ்சுக்கிறோம். இந்த ஆத்மாவை தவிர்த்து மீதி எல்லாமே பிரகிருதிங்கிறதுலேருந்து உண்டாகிறது 24 தத்துவமும். இந்த பிரகிருதி 3 குணங்களை உடையது. இந்த 3 குணங்களும் சமமாக இருந்தால் அது அவ்யக்தம்னு பேர், வெளிப்படாத நிலைன்னு பேர். அந்த 3 குணங்களும் தடுமாறும் பொழுது அங்கேருந்து நிறைய பொருட்கள் உண்டாகுது. அவங்க வைசேஷிகள் அது அணுன்னு சொல்கிறாங்க, பரமாணுங்கிறாங்க. திரவியங்கள் எல்லாம் பரமாணுக்களால் ஆகப்பட்டது. அந்த பரமாணு எப்படி வருதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஜன்னல் வழியாக ஒளி வரும்பொழுது அங்கே தூசியில் இருக்குது இல்லையா, அது அதை நீங்கள் 6ஆக வெட்டினோம்னா என்ன கிடைக்குமோ அது பரமாணு அப்படிங்கிறாங்க. அவ்வளோ சுலபம் நினச்சிட்டாங்க. அந்த தூசியில் பல கோடி அணுக்கள் இருக்குது. அந்த காலத்தில் இருந்த தர்க்க நிறைப்படி அவங்க நினச்சிக்கிட்டாங்க. யாரும் அதுக்கு வெட்டியெல்லாம் பார்க்கல. அந்த பரமாணு 2 சேர்ந்து துவனுக்கள் 2 சேர்ந்தால் 4 சேரும் இல்லையா, அதை திரணுங்கிறாங்க.
அப்புறம் தனுக்களை 2 சேர்ந்ததுன்னா அது சதுர்த்தனு அப்படின்னு அவங்க போகிறாங்க. இதெல்லாம் கூடும் பொழுது தானாகவே இந்த பிரகிருதி இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணிடும். எப்படி நீங்கள் இப்போ பசும்புல்ல பசு கொடுத்த உடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாலாக வெளியே வருது. அந்த பாலில் பால், வெண்ணெய், அப்புறம் நெய் இதெல்லாம் அதில் இருக்குது. இதெல்லாம் யார், இந்த பசும்புல் இப்படி ஆச்சு? இது பிரகிருதி தானாகவே செய்யுமே தவிர இதுக்கு அறிவுடைய ஒரு காரணம் எதுவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதில் ஈஸ்வரன் எங்கே இருக்கிறாரு? அதனால் கடவுள் அவங்களுக்கு இல்லை, நிரீஸ்வரவாதம் ஆகிடுது. வேதத்தில் பிரம்மத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் சொல்லியிருந்தால் கூட இவங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கிறது. அதில் வேதத்தில் இருக்க பொருத்தமான இடத்த மட்டும் அவங்க தேர்ந்தெடுத்து இவங்க பேசுறது பேர் தான் தரிசனங்கள் சொல்கிறோம். இப்போ அவங்க மோட்சம் எப்படி இருக்குன்னா, இந்த பிரகிருதி லயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரகிருதியிலையும் தோன்றிய இந்த குணங்களெல்லாம் சமம் அடையும் பொழுது அவனுக்கு மோட்சம் அடைகிறான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அது மோட்ச லட்சணம் அப்படி இருக்கு. இதே கருத்து உடையவங்க தான் யோகிகள். அவங்க மனதை கட்டுப்படுத்தக்கூடிய பதஞ்சலி யோக சூத்திரத்தின் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நூல் இருக்குது. நியாய சூத்திரம் அப்படின்னு இருக்குது, தர்க்க சூத்திரம் அப்படி இருக்குது, வைசேஷிக சூத்திரம் இருக்குது. எல்லாமே சூத்திரங்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. சாங்கியம்னா எண்ணிக்கைன்னு அர்த்தம். அவங்க 24 எண்ணிக்கை அதெல்லாம் கணக்கு போடுவாங்க. அது மாதிரி யோகிகளும் அதே அவங்க பின்பற்றுகிறார்கள். 2 பேருமே ஈஸ்வரன் தேவையில்லை, பிரகிருதியே எல்லாம் செய்து கொள்ளும். பிரகிருதியிலேருந்து ஒரு சத்துவகுணம் அறிவு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்களுடைய மோட்சம் அப்படி இருக்குது. யாருமே பிரம்ம நிலை, அளவற்ற நிலைக்கு போகிறதா சொல்லலை. இன்னொருத்தர் கடைசியாக ஒருத்தர் இருக்கிறான், பூர்வ மீமாம்சர்கள் அப்படின்னு பேர். மொத்தம் இது வரைக்கும் 5 பார்த்துருக்குறோம். உத்தர மீமாம்சம் தான் வேதாந்தம். இந்த பூர்வ மீமாம்சங்களின் கொள்கைப்படி கர்மங்கள் தன் பலனை தரும் இல்லையா? அதனால கர்மத்தினுடைய பலனை கொடுப்பதற்கு இறைவன் தேவையில்லை. சரியான யஜ்ஞங்களை சரியான முறையில் கர்மங்களை செய்து மந்திரங்களை சொல்லிட்டோம்னா அது உண்டான பலனை அந்த கர்மமே உண்டாக்கி கொடுக்குது. இப்போ ஈஸ்வரன் கர்ம பலனை தருவதற்கு ஈஸ்வரன் தேவையில்லை. அப்புறம் அவர் எதுக்கு இதுக்கே இது முடியுதுன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம். சுத்தியால் ஒரு ஆணி அடித்தோம்னா ஒரு கர்மம், அந்த ஆணி மரத்தில் போய் புகுது. அது புகுந்தாகணும் அப்படின்ற இறைவனா நிச்சயம் பண்ணுறாரு இல்லையே, கர்மமே நிச்சயம் பண்ணிடுது. அது நடுவில் இறைவன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் அது உள்ள அனுப்புகிறேன் அப்படின்னு ஒன்றும் சொல்கிறது இல்லையே. செயல் விளைவை உண்டு பண்ணுவதனால யஜ்ஞங்கள் தன்னுடைய விளைவை உண்டு பண்ணுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இறைவன் தேவையில்லை, இந்த பிரகிருதி என்று சொல்லக்கூடியதே அது செய்திடும் அப்படிங்கிறதுனால அவங்க வேதத்தை மீமாம்சம் செய்து கர்ம காண்டத்திலேயே இவங்க ஊறி கிடக்கிறாங்க. அந்த உபாசன காண்டமோ உபனிஷத் சொல்லக்கூடிய ஞானமோ அவங்களுக்கு தேவையில்லை. அதனால் கர்மம் இல்லையே, பலன் இல்லாத எதுக்கு செய்யணும்? கர்மந்தான் பலன் தரும். ஞானத்தினால என்ன பலன்? ஞானத்தினால்தான் மோட்சம். ஆனால் ஞானத்தில் பலனே இல்லைங்கிறாங்க, கர்மத்தில் தான் பலன் இருக்குது. அப்போ மோட்சம்னு என்னென்னா நித்தியமான சுகம் தரக்கூடிய சொர்க்கத்தில் வாழ்வது தான் மோட்சம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நித்தியமான சுகம் தரக்கூடிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும், நித்தியம், மறுபடியும் திரும்பி வர்றது கிடையாது, பிறவியே கிடையாது அப்படின்னு ஒரு நிலை இருக்குதுன்னா அதுக்கு கர்மம் எப்படி இருக்கணும்? நித்தியமாக இருக்கணும். அனித்தியமான கர்மம் தன் விளைவை கொடுத்துரும், கடவுள் வேண்டியதில்லைன்னு நீ சொல்லிட்ட. அப்போ அனித்தியமான கர்மத்திலேருந்து என்ன கிடைக்கும்? அனித்தியமான பலன் தானே கிடைக்கும். நித்தியமான பொருள் எப்போ இருக்கிறது தானே, நித்தியமான பொருள் எப்பவுமே இருக்கிறது. அது எப்படி உற்பத்தி பண்ணுவேன்? அப்போ நித்தியமான சொர்க்கத்தை உண்டு பண்ணுறதுங்கிறது உனக்கு புரியல. எந்த அனித்தியமான கர்மங்கள் நித்தியமானதை உண்டாக்காது. அப்புறம் நித்தியமான பொருள் உண்டாக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன தான் பண்ணணும்? அது தெரிஞ்சுக்கணும். உண்டாக்காத பொருளை நம்ம எப்படி அடைய போகிறோம்? அது எப்பவுமே இருக்கும். அதான் உண்டாக்காத பொருள் எங்கேயோ ஒன்றும் இல்லை, அது எங்கும் இருப்பது
இங்கும் இருப்பது, எதிலும் இருப்பது. அப்படித்தான் நித்தியன்னு பேர். அப்போ நித்தியமான பொருள் எதிலும் எப்போதும் எங்கும் இருப்பது என்று சொன்னால் அது உற்பத்தியே பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு கர்மமே அவசியம் இல்லை. அது கர்மம் தான் உற்பத்தி பண்ணோம், இதுக்கு கர்மம் இல்லை. அப்போ எப்போ தான் அந்த நித்தியத்தை நம்ம அடைவோம்னா அறிதல் தானே முடியும். இப்படி சொல்கிறது தான் உத்தர மீமாம்சம். இப்போ அவங்க மட்டும்தான் சொல்கிறாங்க உத்தர மீமாம்சத்தில் அறிவினால் தான் மோட்சம். எதை அறிந்து கொண்டால் மோட்சம்? தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். தான் தான் நித்தியம்னு தெரிஞ்சுக்கணும். அகங்காரம் அனித்தியம், அகங்காரத்தோட சுகம் அனித்தியம், அதோட சுக துக்கங்கள் அனித்தியம். அகங்காரம் சார்ந்திருக்கின்ற புலன்களும் மனமும் சரீரமும் எல்லாமே பிரகிருதியிலேருந்து வந்தது. பிரகிருதியே அனித்தியம், அது தோற்றம் மறைவு உடையது. ஆனால் ஆத்மாவு தோற்றம் மறைவு அற்றது. அதுதான், அதை அறிந்து கொண்டு அதுவாக இருத்தல் தான் மோட்சம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம மோட்சத்தை பற்றி பேசி முடிச்சிட்டோம். கர்மத்தினால் மோட்சம் இல்லை. ஏன்னால் கர்மம் எல்லாம் பலவாறான கர்மங்கள். அப்போ மோட்சம் ஒரே மாதிரி ஒரு மோட்சம். அப்போ பலவாரமாக கர்மம், ஒருத்தர் சின்னதாக ஒரு கர்மம் செய்துட்டு நான் மோட்சம்பா, அவன் வேறு மாதிரி செய்துட்டு அவன் மோட்சம்பா. அப்போ எந்த கர்மம் மோட்சம்னு யாரும் சொல்லவே இல்லை. நம்ம எங்கேயுமே சாஸ்திரத்தில் அங்கே மாதிரி மோட்சம் தரும் கர்மம்னு சொல்லலை. சொர்க்கத்துக்கு வேணால் சொல்லலாம். சொர்க்கத்தில் கூட நீங்கள் போனோன்னா பல தாரதமியத்தோடு சொர்க்கங்கள் இருக்குது. அதனால் கர்மங்கள் உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சாலும் அந்த கர்மத்தின் தன்மைக்கு ஏற்றது பாரு, புண்ணியத்தின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த சுகங்கள் கிடைக்கும் தாரதமியத்தோடு. இந்த உண்மையெல்லாம் நம்ம இந்த சமயத்தில் நம்ம யோசனை பண்ணி ஞானமேவ மோட்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ மோட்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மோட்சம் கிடைச்சிதுன்னா என்ன அர்த்தம்? அனாத்மாவிலிருந்து விடுதலை. ஆத்மாவை அடைதல் இல்லை, ஆத்மாவை அறிதல், தன்னை அறிதல். தன்னை அறிதலே மோட்சம்னு சொல்கிறாங்க. இப்போ தன்னை அறிதல் மோட்சம் அப்படின்னா அந்த தன்னை அறிதனால் என்ன நிலை ஏற்படும்? சோக நிவர்த்தி. சோகம் உண்டாகுது எங்கே? புத்தி இருக்கும் போதெல்லாம் சோகம் இருக்குது. உள்ளம் இருந்தால் சோகம் இருக்கும், உள்ளம் இருந்தால் உலகம் இருக்கும். உள்ளமும் உலகமும் இருக்கும்போது அங்கே சோகம் கட்டாயம் இருக்கும். இந்த உள்ளம் இல்லைன்னா சோகம் இல்லை. அப்போ ஒருத்தன் ஆத்மா நானுங்கிறான், அவன் உள்ளம் இல்லோடு இருக்கிறான், உள்ளம் இல்லாமலும் இருக்கிறான் இல்லையா? நனவில் ஒரு உள்ளம், கனவுல ஒரு உள்ளம், தூக்கலத்து உள்ளமே இல்லை. ஆனால் எல்லாத்துலேயுமே நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். ஆனால் துன்பம் கட்டாயம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் உள்ளம் எங்கே இருக்குதோ அப்போல்லாம் துன்பம் இருக்குது. நனவில் இருக்கிற உண்மத்தில் துன்பம் வருது, கனவுல உண்பு. ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளம் இல்லை, எனவே துன்பமும் இல்லை. இப்போ அன்வய வித்திரேகன்ற கணக்குப்படி பார்த்தோம்னு சொன்னால் உள்ளத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது, அந்த சம்பந்தம் இருக்குது. ஆனால் ஆத்மாவுக்கும் துன்பத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? இதுதான் அன்வய வித்திரேகங்கள். ஆன்மா வித்திரேகமாக இருக்குது. ஆனால் புத்தி அல்லது உள்ளமும் துன்பமும் எப்பவுமே சேர்ந்துருக்குது, ஒன்றை ஒன்று ஆசிரியத்து இருக்குது. இந்த ஆசிரியத்தை புரிஞ்சுக்கொண்டு அன்மயத்தையும் வித்திரேகத்தையும் புரிந்து கொண்டாதான் ஞானம் சித்திக்கும். இப்போ இந்த சின்ன ஆராய்ச்சியிலேயே நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம், எங்கெல்லாம் புத்தி இருக்கிறதோ அங்கெல்லாம் துக்கம் இருக்கிறது, எங்கே உள்ளம் இல்லையோ அங்கே துன்பமும் இல்லை. எனவே ஆத்மா உள்ளம் வேறு, உள்ளம் இருந்தாலும் இல்லாவிட்டால் ஆத்மா இருக்கிறது, ஆத்மாவிடம் துன்பம் இல்லை. எனவே நான் ஆத்மா என்று என்னை கண்டு கொண்டால் எனக்கு துன்பம் இல்லை. உள்ளத்தில் இருப்பவன் தான் நினைச்சேன்னா எனக்கு துன்பம் இருக்கிறது. அப்போ உள்ளத்தில் உறைபவனாக அகங்காரமாக உள்ளத்தின் ராஜாவாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் நான் புலன்களுக்கும் உலகத்திற்கும் அடிமையாக தான் இருக்கும். பேரு தான் ராஜான்னு பேர். நான் ஒரு ராசி இல்லா ராஜா. என் பாசத்தை கிள்ளை ஒரு ரோஜா. இங்கே பாருங்க, ரோஜா இருக்குது. ரோஜா இருக்குது. இப்போ எவன் ஒருவன் வாழும் பொழுதே உள்ளத்தையும் ஆத்மாவையும் பிரித்தறிந்து கொண்டானோ, இந்த இரண்டில் நான் யாருன்னு தெரிந்து கொண்டானோ, உள்ளத்தை நான் என்று நினைக்க வரைக்கும் துக்கமாக இருந்தது. ஆனால் உள்ளம் எனக்கு வந்து போகிற விஷயம். இந்த மாலையை போட்டிருக்காங்க, உள்ளம் வந்துடுச்சு, மாலையை காட்டிட்டோம்னா உள்ளம் போயிடும். நான் இருந்துக்கிட்டே இருப்பேன், மாலை இல்லாமலும் இருப்பேன், மாலையோடும் இருப்பேன். எனக்கு ரெண்டுத்துல இருந்தாலும் இன்ப துன்பங்கள் வந்து போகுதுன்னா எதுக்கு மாலை? இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு மாலையை போட்டுக்கலாம். நான் ஆத்மா நல்லா தெரிஞ்ச பிறகு
இந்த மாலையிலேருந்து வரக்கூடிய இன்ப துன்பங்கள் வராதில்லை. இனிமேல் உள்ளம் உங்களை என்ன செய்யும்? உள்ளம் மட்டும்தான் இருக்குது, ஆத்மா இல்லை, உள்ளம்தான் ஆத்மா என்று முடிவு கட்டியிருக்கும் போது தான் உள்ளத்தோடு சோகம் இருப்பதால நான் சோகம், நான் துக்கி அப்படின்னு முடிவு பண்ணேன். இப்போ உள்ளம் எனக்கு அலங்கார பொருள் என் மீது வந்து சுமத்தி கொண்டது, அத்தியாசம், அறியாமையில் நான் அதை நானுன்னு சொல்லிட்டேன். நான் இதைத்தான் நானுன்னு சொல்லியிருக்கணும். இத்தனை நாள் இந்த ஆத்மா இருந்து எனக்கு தெரியல, இவன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தான். அனாதி காலத்திலேருந்து நான் இதைத்தான் நானுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ குருநாதர் சொன்னார், இல்லைப்பா அது உனக்கு கொடுக்கப்பட்ட கருவி, நீ அதை பயன்படுத்துபவன், நல்லா பாரு, உள்ளம் உனக்கு திருஷ்யம், அதை பார்ப்பகிற நீ திருக்கு அப்படின்ற ஞானம் வந்த பிறகு அவன் உள்ளத்தில் இருந்து கொண்டே அவன் சோகம் இல்லாமல் வாழ்கிறான். அப்படி உள்ளத்தில் இருந்து கொண்டே ஆத்மா என்ற ஞானத்தினால் உள்ளம் எனக்கு கருவி என்பதனாலும், இந்த கருவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் சுகத்துக்கு பங்கம் இல்லை, இந்த கருவி தருகின்ற சுகம் எனக்கு அவசியமில்லை என்று தெரிஞ்சு கொண்டான். ஏன்னா ஆத்மாவுக்கு இன்பம் எப்பொழுதுமே சொந்தம் இல்லையா? சொந்த இன்பம் அது எப்பவுமே அன்வயமாக இருக்குது. ஆனந்தமும் ஆத்மாவுக்கும் அன்வயம் இருக்குது. என்னைக்காவது ஆத்மா ஆனந்தம் இல்லாமல் இருந்திருக்க முடியுமா? அப்படின்னு அது வந்து போகிற ஒரு பொருளாக இருக்கும். நாம் என்ன சாஸ்திரம்னு சொல்கிறது, ஆத்மா சச்சிதானந்தம்னு சொல்லியிருக்குது, அது சொரூபமே அதுதான் சொல்லியிருக்குது. அப்போ ஆனந்தமே நான் இருக்கும் பொழுது உள்ளம் ஏதாவது எனக்கு ஆனந்தம் கொடுத்தா என்ன செய்யணும்? எனக்கு என்ன பயன்? கடல் இருக்குது, அது நீர், முழுக்க முழுக்க நீர், அது மேலே அலையில் நுரை, கொப்புளங்கள், நீர்க்குமிழிகள், அலைகள்லாம் வருது, அது இன்பம் துன்பம் தான் இருக்குது. இதுக்கு ஏதாவது அதை பற்றி, அந்த தண்ணீரினுடைய தன்மையை பற்றி இதுக்கு கவலையா? ஏன்னா உங்ககிட்ட தான் எனக்கு நடக்குதுங்க அப்படின்றார். நான் யாருன்னு தெரிஞ்சுட்டேன், நான் பெரிய சமுத்திரம், நான் தண்ணீர், எங்கேயோ மேலே என் தண்ணியில் இருக்கிற எனக்கு என்ன சம்பந்தம்? அது காற்றினுடைய அலைவினால் அது ஏற்படுகிறது, அது உலகத்தை சம்பந்தத்தினால வந்துட்டு இருக்குது. நான் நீர் என்று தெரிஞ்ச பிறகு அப்பேற்பட்ட அந்த நுரையிலும் அலையிலும் கூட நானே தான் இருக்கிறேன். அந்த நுரைகளும் அலைகளும் தருகின்ற சுகம் அவனுக்கு தேவையில்லை. நுரை ஒரு சுகம் தருது, அலை ஒரு சுகம் தருது, ரெண்டுமே தண்ணி, அது நான். என்கிட்டேருந்து நுரை பிறகுது, என்னங்க அலை பெறுது, அது எனக்கு எப்படி இன்பம் தர முடியும்? இப்போ அதனுடைய இன்பமே என்னுடைய இன்பமாக இருக்குது, என்னுடைய ஆனந்தமாக இருக்குது. இந்த ஞானத்தினால அவன் உள்ளத்தை வேண்டான்னு சொல்கிறதில்ல, அதை நிர்விகல்ப சமாதியில் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல, மனநாசம் பண்ணணும்னு போராடுறதில்ல, விபாசனா மெடிடேஷனில் போய் உட்கார்றதும் இல்லை, எதுவும் செய்வதில்லை. ஞானத்திலிருந்து அவன் விடுபடுகிறான் இல்லையா? வாழும் பொழுதே உள்ளத்தோடும் உடலோடும் இருந்து கொண்டே அவன் இந்த உண்மையில் இருந்தால் அது ஜீவன் முக்தி என்று பெயர். இந்த உடலும் உள்ளமும் அவனுக்கு இருக்குது, ஆனந்தம் நான் கண்டுபிடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இனிமேல் அவன் இன்னொரு உடம்பும் உள்ளமும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உள்ளமே இவனுக்கு தேவையில்லாத ஒரு பொருளாயிடுச்சு. உள்ளத்துக்காக தானே உடம்பு தேவைப்படுது. வெறும் உள்ளம் என்ன பண்ணோம்? உடம்பு தேவைப்படுது. இப்போ உள்ளமே இவனுக்கு தேவைப்படலை. உள்ளம் ஏதாவது சகாயம் நான் பண்ணலாங்களா, உங்களுக்கு ஏதாவது அடியேன் செய்யட்டுமா அப்படின்னும்போது, நீ இருக்கிற வரைக்கும் ஏதாவது என்னுடைய ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு நீ போய்க்க, நீ என்ன எனக்கு கொடுக்க போகிற? பெரிய தனவந்தனுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து சந்தோஷமாக வாழுங்க சார்ன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நல்லா சாப்பிட்டு முடிச்சு பசியாருன ஒருத்தனுக்கு, இந்தாங்க சார் இதையும் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு பாயாசையோ ஒரு அப்பளத்தையோ கொடுத்தா, இப்போ தாங்க ஒரு விருந்து சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார். எவன் ஒருவன் பெரும் ஆனந்தத்திலையும் திருப்திலையும் இருக்கிறானோ அவனுக்கு உள்ளத்தில் கிடைக்கிற சின்ன சின்ன மகிழ்ச்சிகளெல்லாம் அது வேண்டானும் சொல்ல போகிறதில்ல, அது இல்லாமலும் நான் இருக்கணும், எனக்கு இருந்தாகணுங்கிற எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அந்த உள்ளத்தை வைத்திருக்கிறான். நல்ல உள்ளமே அவனுக்கு தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் உள்ளம் என்பதே ஒரு மித்தியா, அது பொய் என்பதையும் கண்டுபிடிச்சிட்டான். அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அது எதோ 4-5 பொருள் சேர்ந்ததுனால உள்ளம்னு அது சொல்லி பேர் வச்சுருக்கிறான். இருக்கிற பொருள் பிரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் உள்ளமும் போகும். இந்த பொருளெல்லாம் சேர்த்து வைக்கிறது எதுன்னு ஆசை தான். புத்தியை மனசோடு சேர்க்குறதும், மனசை புலனோட சேர்க்குறதும், புலனை கொண்டு போய் உடம்போட சேர்க்குறதும், இந்த ஒட்டுமொத்த பசையுமே ஆசைங்கிற ஒன்று தானே இருக்குது. இந்த ஆசைங்கிறது அறியாமையிலேருந்து தானே வருது. அப்போது உள்ளத்தில் இருக்கிற அறியாமை போன உடனே ஆசையும் போன பிறகு அந்த உள்ளத்தை ஒட்டி வைக்கிறதுக்கு கூட பசையே இல்லாமல் போயிடுச்சு. ஆசை என்னும் பசையும் போன பிறகு இந்த உள்ளம் எப்போ நம்ம உதிர்ந்து போகலான்னு பார்க்குது. ஆசை இல்லாமல் அவன் வாழ்கிறான், நிஜானந்தத்தில் அவன் வாழ்கிறான். அந்த ஆனந்தம் ஆசைப்பட்டு ஆனந்தப்பட்டது, இப்போ ஆசையை நீக்கியும் ஆனந்தம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்குது.
இனிமேல் உள்ளம் வந்து இதெல்லாம் சேர்த்து வச்சு பிடிச்சி வைக்கணும், மனதை புத்தியோட கட்டணும், சித்தத்தை வந்து உடம்போட சேர்க்கணும், இந்த உடம்பெல்லாம் பத்திரமா அது அங்கங்களாக இருக்கணும், விரலெல்லாம் கரெக்டாக அந்தந்த சைஸில் இருக்கணும், அப்படிலாம் யாரும் உண்மையில் கேட்க போகிறது இல்லையா. அந்த சார்பு நீங்கி விட்டது. இந்த சார்பு நீங்கிய பிறகு அவனோட வாழ்நாள் முடிந்து சூழ சரீரத்தை புதைச்சிறாங்களோ எரிக்கிறாங்களோ, அது அழிந்து போன பிறகு அந்த உள்ளம் வந்து இனிமேல் எனக்கு சரீரம் கொடுன்னு கேட்குறதுக்கு யார் இருக்கிறா? அகங்காரம் தான் இப்போ ஆத்மாவாக போயிடுச்சே. இப்போ அகங்காரத்தை கேட்குறாங்க. அகங்காரமே உனக்கு அடுத்து என்ன சரீரம் என்ன ஆசைன்னு கேட்டால் அங்கே பதிலே இல்லை. ஏன்னா பதில் சொல்ல அகங்காரம் அங்கே இல்லை, ஆத்மாவாக அது மாறிடுச்சு. ஆத்மானுங்கிற சரீரத்தில் இல்லைல்ல, அது எங்கும் இருக்கிறது. இப்போ அவனுடைய இறந்த பிறகு அந்த உள்ளமும் ஒட்டு பசை இல்லாமல் ஆசை என்ற ஒன்று பசை இல்லாததுனால அது தனியாக போயிடுச்சு. இனிமேல் இப்போ யார் இருக்கிறா? யார் இருந்தாரோ அவர் இருக்கிறார். உள்ளத்தில் இருந்த அந்த பிரதிபிம்பம் தான் ஒரிஜினலோட போய் சேர்ந்துடுச்சு. இப்போ ஆத்மா மட்டும் இருக்கிறது. அவன் வாழும்போது எப்படி வாழ்ந்தான்? உள்ளத்தினுடைய தயவு இல்லாமல் வாழ்ந்தான். இப்போ அவன் உடம்பு மரணம் அடைந்து விட்டது. இப்போ உள்ளத்தின் தயவு தேவையில்லை, உள்ளமே இல்லை. உள்ளத்து இருக்கும்போது எப்படி வாழ்ந்தான்? ஆனந்தமாக வாழ்ந்தான். உள்ளம் போன பிறகு ஆனந்தமாக இருப்பான். அப்படி இருக்கின்ற நிலை வந்து விதேக முக்தி, தேகம் நீங்கிய முக்தி. தேகம் உடைய முக்தி அது வந்து நம்ம ஜீவன் முக்தி. வாழும் பொழுதே ஆனந்தத்தில் இருப்பது, முக்தியில் இருப்பது. இறந்த பிறம்பும் முக்தியில் இருப்பது. சரீரம் இறந்த பிறகும் அவன் இறப்பதில்லை. இந்த விதேக முக்தியில் எப்படி அனுபவமாக இருக்கும்? என்ன ஜீவன் முக்தியில் எப்படி அனுபவம் இருக்கும்? உள்ளத்தில் வந்த அனுபவமா? இல்லை. இப்போ தான் தெரிஞ்சுட்டேன் எல்லா அனுபவமே ஆத்மாவுதுன்னு. எல்லா ஆனந்தம் ஆத்மாவுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஜீவன் முக்தனும் விதேக முக்தன் தான். சங்கரர் அப்படி தான் சொல்ல, விதேக முக்தின்னு எதுவுமே கிடையாதுங்கிறார். உபநிஷத்துக்கே தூக்கி போட்டு பேசுகிறார் அவர். உபநிஷத்தையும் அப்படி சொல்லுது அப்படின்னா அப்படி தான் சொல்லும். சிருஷ்டி கூட இல்லை, ஆனால் உபநிஷத் சொல்லுது. அது அத்தியாரோபம் பண்ணுது. உபதேச சாகசிரியில் சங்கர் சொல்கிறார், அவனுக்கு பிராரப்த கர்மமும் கிடையாதுங்கிறார். ஜீவன் முக்திங்கிறதும் தேவையில்லை, விதேக முக்திங்கிறது தேவையில்லை. பிரம்மத்துக்கு என்ன முக்தி? அந்த முக்தி வாங்கினவே போயிட்டான். அதனால் முக்தியை வந்து நம்ம ஜீவன் முக்தி விதேக முக்தின்னு பிரிக்கிறதெல்லாம் ஆபேட்சிகனமாகவும் சொல்லித் தருவதற்கு லகுவாக புரிந்து கொள்வதற்கும் அதுக்கு மட்டும்தான். அவன் புரிஞ்சிட்ட பிறகு ஏன் குரு இப்படி ரெண்டெல்லாம் சொன்னார், அப்படி ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தெரிஞ்சதுன்னா குருக்கிட்ட வந்து சண்டை போட மாட்டான். ஏன்னா குரு அங்கே இல்லை, தான் தான் இப்போ குரு. குரு என்ன பதில் சொல்லுவாருன்னு அவனுக்கே தெரியும். இனிமேல் அவன் குரு கிட்ட போக மாட்டான். சரி, கிரம முக்தி என்றால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கிரம முக்திங்கிறது படிப்படியாக என்ற அர்த்தம். ஒருவன் நல்ல கர்மங்களினாலே புண்ணியங்களை ஈட்டி சொர்க்கலோகத்தில் இருக்கிறான். இப்போ சொர்க்கலோகம் அங்கே இருக்கும் பொழுதோ அவனுக்கு கொஞ்சம் விவேகம் இருக்கிறதுனால அங்கேயே உபாசனைகளை செய்கிறான். தபோலோகத்தில் போய் நிறைய உபாசனை செய்கிறான். சரி, நமக்கு சொர்க்கலோகம் தான் கொடுத்துருக்குறாங்க, பூலோகத்துக்கு நம்ம போக முடியும். அதனால் அங்கே இருந்துக்கிட்டு பூலோகத்தில் இருக்கிற குருநாதர்கிட்டேருந்து அவன் கற்றுக்கிறான். டிஸ்டன்ஸ் லேர்னிங். அங்கே இருந்துக்கிட்டு அவன் கற்றுக்கிறான். கற்றுக்கிட்ட பிறகு அதுக்கு ஒரு விவேகமும் வைராகியமும் இருக்கணும். சொர்க்கலோகம் போனால் விவேகமெல்லாம் போயிடும், வைராகியெல்லாம் போயிடும். அங்கே சுகம் நம்மளை வந்து என்ன துன்பம் இல்லாத சுகம். அது இந்த இடத்துல எல்லாமே எல்லா சுகமும் ஒரு துன்பம் கலந்தது. அங்கே துன்பம் கலவாத சுகம். அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே நம்ம முக்தி அடையணுங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்காது. வேதாந்தம் கேட்கணும்லாம் இருக்காது. இப்போ அவங்களே சில பேர் தப்போலோகத்தில் இருக்கிறவங்க, ஜனலோகத்தில் இருக்கிறவங்களோ மகர் லோகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் சுகபோகத்தில் ஈடுபடுவாங்க. தப்போலோகம்னு இருக்குது, அங்கே போகணும் இருக்கவங்கலாம் அங்கே இருக்கலாம் தவம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்ன தவம் பண்ணுறீங்கன்னா, தவம் பண்ணிகிட்டு இருந்தோம், நம்ம இங்கே வந்து நாங்கள் தவம் பண்ணுறோம் ஆனந்தத்துக்காக. ஏன் சொர்க்கத்தில் இருக்கிற ஆனந்தத்தை விட பெருசானா? ஆமாங்க, இது பெருசாக தான் இருக்குது. இது சொர்க்கத்தில் இருக்கிற ஆனந்தம் கூட நமக்கு புண்ணியம் தீர்ந்து பண்ணால் நம்ம முடிஞ்சு போயிடும். இல்லை, நீங்கள் தபம் செய்கிற வரைக்கும் தானே உங்களுக்கு கிடைக்கும். தபத்தில் வெளியே வந்தீங்கன்னா அப்புறம் மறுபடியும் நீங்கள் உடம்போட தானே இருக்கணும். இது எப்படிங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு வந்து
உபனிஷத்தெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு அங்கே ஒருத்தர் சொல்வார். அப்போ அவன் வந்து உபாசனையெல்லாம் செய்கிறான். அப்புறம் அவனுக்கு வந்து சத்தியலோகத்துக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. சில பேர் பூமியிலேருந்தே சத்தியலோகத்துக்கு நேராக போகிறவங்களும் இருக்கிறாங்க. இங்கேயும் கர்ம உபாசனை செய்தவன், கேவல கர்மம் மட்டும் செய்தவன் சொர்க்கத்துக்கு போகிறான். நற்கர்மங்களோடு உபாசனை செய்தவன் சத்தியலோகம் போகிறான். அது என்ன அவன் மட்டும் வசதி அப்படின்னா, கர்மங்கள்லேயே உயர்வானது மானச கர்மம். வாச்சிக கர்மமும் காய்க கர்மமும் அதை விட தரம் தாழ்ந்தது தான். நல்ல கர்மம் தான். ஒருத்தன் உடம்பால் நல்ல கர்மங்களை செய்வது, கோயிலுக்கு வந்து அழகு செய்தல், உழவார பணி செய்தல், அன்னங்களை அந்த மடப்பள்ளியில் போய் உதவி செய்கிறது, அங்கே மாலை கட்டி கொடுக்கறது, இது போலெல்லாம் கூட உடம்பால் கூட நம்ம பகவானை துதிக்கலாம், நற்கரும்புகளை செய்யலாம். சரீரத்தில் கூட நிறைய பேர் உதவி செய்கிறாங்க. டாக்டருங்கெல்லாம் சரீரத்தில் தான் நமக்கு உதவி செய்கிறாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட்டு நமக்கு சுகம் தரதுக்காக அவங்க கஷ்டப்படுறத நம்ம பார்க்குறோம். உடம்பால் கூட மற்றவங்களுக்கு நன்மையை செய்யலாம். அதை விட வாக்கால் சொல்கிறது இன்னும் பெருசு. ஏன்னா உடம்பால் நம்ம வந்து துன்பம் கொடுத்தோம்னா வாக்கால் கொடுக்குற துன்பம் பல மடங்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் 2 அடி அடிச்சிடுங்க, இப்படி மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். அடித்தா அந்த வலி எவ்வளோ நேரம் இருக்கும்? அது வீங்கி போய் அது 2 நாள் இருக்கும். அல்லது மெல்ல அடித்தா பெரம்படின்னு வைங்களேன். இப்போ பெரம்பில் அடித்து பழகிட்டோம்னா பையனுக்கு என்ன 2 அடி அடிப்பார், அதுக்கு மேலே அவர் அடிக்க மாட்டார் அப்படின்னு அவன் இருக்கிறான். அப்போது உடம்பு வலி சீக்கிரமே போயிடுது. அதனால் காய்க கர்மத்தினுடைய பலன் ரொம்ப சீக்கிரமே மறைஞ்சிடுது. ஆனால் மனசை புண்படுத்தி ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா அவங்க வாழ்நாள் வழிக்க அவங்க பேசுறது இல்லையே. பார்த்துருக்கீங்களா? அப்போது காய்க கர்மா விட வாச்சிக கர்மா. அதே மாதிரி புண்ணியமும், உடம்பால் செய்த புண்ணியம், அந்த உடம்பு சுகம் இருக்கிற வரைக்கும் தான் அவன் புண்ணியம், தர்மவானே அப்படின்னு சொல்லிட்டு போவான். பசியை நீக்கிற அன்னைக்கு அவன் பசி தீர்ந்த வரைக்கும் தான் இவனுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும். ஆனால் நல்ல அறிவுரை சொல்லி மனசுக்கு இதமாக இருந்து மற்றவங்களுக்கு ஹிம்சை கொடுக்காம இருக்கின்ற ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்கன்னா, மானச கர்மா அது மிக மிக உயர்ந்தது. வாச்சிக கர்மா அதை விட தாழ்ந்தது. இப்போ வாச்சிகமாக இருக்கக்கூடிய கர்மங்களால் சொர்க்கலோகம் போகலாம். காய்கத்தில் போனால் ஒரு சொர்க்கலோகம் கிடைக்கும். அதோடு சேர்த்து வாச்சிகம், இறைவனை புகழ்தல், நாம சங்கீர்த்தனம், சகஸ்ரநாம பாராயணம், பகவத்கீதை பாராயணம், நாம ஜபம், இதெல்லாம் வாச்சிக கர்மா. இதில் பண்ணும்போது கொஞ்சம் ஹையர் லெவல் சொர்க்கம் கிடைக்கும். மானச கர்மாங்கிறது என்ன? அதுக்கு அளவே கிடையாது. பூசல நாயனார் எப்படி அவர் செய்த புண்ணியங்களுக்கு என்ன ஈடு இணை இருக்குது? ஒரு தனி மனிதன் கோயில் கட்ட முடியுமா? ஆனால் அவர் கட்டுறாரு. தினமும் ராமருக்கு பூஜை பண்ணுறாரு, சிவனுக்கு பூஜை பண்ணுறாரு பூசல நாயனார். ராமருக்கு பூஜை பண்ணவங்களும் இருக்கிறாங்க. அவங்க பூஜையில் அவங்க விக்கிரகத்தை நல்லா கழுவுறாங்க, பன்னீர் போட்டு துடைக்கிறாங்க, தன்னுடைய வஸ்திரத்தை போட்டு முகம், கண், தாடை, கழுத்து, தோல், கைகளெல்லாம் ஈரம் இல்லாமல் துடைச்சி விடுறாங்க, கூர்ந்து கவனிக்கிறாங்க. அப்புறம் இதமான அவங்களுக்கு வந்து வாசனை திரவியங்களை பூசுகிறாங்க, கண்களுக்கு மை தீட்டுறாங்க, நெத்திக்கு திருநாமம் இடுறாங்க, அப்புறம் கொண்டு போய் அவரை பீடத்தில் உட்கார வைக்கிறாங்க. இதெல்லாம் கற்பனையில் மனசில் சீதா பிராட்டியை பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க, லக்ஷ்மணாழ்வார் பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க, ஆஞ்சநேயரும் பவ்யமாக கீழே உட்கார வைக்கிறாரு. அவங்களுக்கு வேண்டிய நைவேத்தியங்கள், வஸ்திரங்கள், தூபதூபங்கள் இதெல்லாம் கொடுத்து நல்ல போற்றிகளை சொல்கிறாங்க. ராமர் மேலே ஒரு 1000 நாமா, சீதைக்கு மேலே ஒரு போற்றி, ஆஞ்சநேயர் மேலே ஒரு சலிசா, இதை மாதிரிலாம் மனசாலேயே அவங்க செய்துட்ருக்குறாங்கன்னா, மணிக்கணக்காக செய்கிறாங்கன்னா, உங்களால் உடம்பால் செய்தாலோ வாக்காலோ சொன்னோம்னா கூட உங்களால் என்ன ராமருக்கு உங்களுக்கு வீட்டில் பீடம் கொடுக்க முடியுங்க? உங்களுக்கே வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, அவருக்கு என்ன அவர் படத்துக்கு நீங்கள் பீடம் கொடுப்பீங்க? ஆனால் மனசில் செய்தோம்னா அவருக்கு ரத்தனங்களும் ஆபரணங்களும் அவருக்கு சொல்லுவாங்கள்ல, முத்தங்கியை தரித்து முகுந்தன் சயனித்த காட்சி. இந்த முகுந்தனுக்கு முத்தங்கியா நீல நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த வெல்வெட்டு, அதில் முத்துகள் அங்கங்கே பதிச்சிருக்கிறாங்களாம். வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னுவது போல் அது மின்னுதான். அந்த முத்தங்கியை அவருக்கு போட்டு வைர கிரீடத்தை வச்சு கற்பனையில் என்ன வேணால் செய்யலாம் இல்லை, கல்பிதம்.
அந்த கர்மாவுக்கு பேர் உபாசனைன்னு பேருங்க. இவங்க வந்து சத்தியலோகம் போயிடுவாங்க. சத்தியலோகம் போன பிறகு அவங்களுக்கு முக்தி கிடையாது. அவங்க ஜீவனாக தான் வாழணும். இருந்தாலும் ஆனந்தமாக வாழறாங்க. அது ஒரு முக்தி தானே. அதனால் அது ஒரு ஆபேட்சிக முக்தி அப்படிங்கிறோம். ரிலேட்டிவ் ஸ்பீக்கிங், அப்சல்யூட்டு விட இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம். இருந்தாலும் அந்த கல்பம் முடியும் பொழுது, அந்த பிரம்மாவுடைய ஆயுள் முடியும் பொழுது இந்த சத்தியலோக வாசிகளும் முக்தி அடைகிறார்கள். பிரம்மாவோடு சேர்ந்து முக்தி அடைகிறார்கள். பிரம்மாவே தத்துவமசிங்கிற உபதேசத்தை சொல்லி அவங்களை பிரம்மஞானியாக ஆக்கி பிரம்மமாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது. அது பேர் என்ன? கிரமமுக்தி. கிரமமாக காயிகம், வாச்சிகம், மானசம், அப்புறம் லோகங்களெல்லாம் கடந்து சத்தியலோகத்தை அடைந்து அங்கிருந்து கல்ப முடிவிலே பெறுவதுங்கிறது ஒரு முக்தி. அது லாங் டிஸ்டன்ஸ். இதுக்கு எவ்வளோ தடைகள்லாம் வரும். இதை தடையெல்லாம் முயற்சி பண்ணுறது முடிக்கிறதுங்கிற முடியாது. நீங்கள் மானச கர்மா செய்யணுன்னா அதுக்கு நிறைய சோதனைகள் வரும். காகித கர்மா கூட பண்ணிடலாம். மானச கர்மா பண்ணும்பொழுது தான் மனசு அலைபாயம். இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னும். ராமருக்கு குளிப்பாட்டிகிட்டு இருக்கும்போது மனசு வேற எங்கேயோ போயிடும். இது மாதிரியெல்லாம் நமக்கு மானச கர்மா ரொம்ப கஷ்டமானது. சத்தியலோகம் போகிறதுங்கிறதும் பல காலம் அதை செய்தாக வேண்டியிருக்குது. வாழ்நாள் முழுக்க மானச கர்மாவை ஒருத்தன் செய்யணும்னு சொன்னால் அவன் பெரிய தியாகியாக இருக்கணும். அதுக்கு ஞானம் எவ்வளோ சுலபம். 2 கிளாஸ் வேதாந்தங்க அட்டன் பண்ணோம்னா நான் ஆத்மா தெரிஞ்சிட்டு இந்த நிமிஷமே முக்தி அடைஞ்சிட்டு போகலாம். கையில் வெண்ணெய் மாதிரி இருக்குது, உள்ளங்கை நெல்லிக்கனி, கையிலே நவநீதம் இருக்குது. கைவல்ய நவநீதம் கையில் இருக்கிறது இல்லை. கேவலசிய கைவல்யம்னா அந்த ஏகாந்தத்தை அடைதல். ஆத்மா நான் என்று அறிவது கைவல்யம். அது நவநீதம் மாதிரி திரண்டு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம மந்திரங்களுக்கு போவோம். இது எடுத்துக்கலாமாம்மா? கிரமமூர்த்தி உண்டு. உபனிஷத்தில் சொல்கிறீங்களா? சாஸ்திரம் தான் இதுக்கு எவிடன்ஸ். வேதம் சொல்லுது, நம்ம ஒத்துக்கிறோம். படிக்கலாங்களா? சதுர்த்தோ அத்தியாய குமாரஹ பரமேஸ்வரம் பப்ரச்ச ஜீவன்முக்த விதேகமுக்தயோ ஸ்திதி இதி அனுப்ரூஹி அப்படின்னு கேட்குறார். குமாரஹ அந்த குழந்தை கடவுள் முருகன், பரமேஸ்வரம் தன்னை தந்தையாக பரமேஸ்வரனிடத்தில் அம்னு போட அவரிடத்தில் பப்ரச்ச கேட்கிறான். அப்பா, ஜீவன் முக்த விதேக முக்தையோ என்று ரெண்டையும் சொல்கிறீங்களே, அந்த ஸ்திதி எப்படி இருக்கும், அந்த நிலை எப்படி இருக்கும், இது அனுப்புருகி மீண்டும் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா முதல் 3 இதிலெல்லாம் நம்ம பிரம்மத்தை பற்றி ஆத்மா பற்றியெல்லாம் நம்ம பேசிட்டு வந்ததுனால இப்போ முக்தியை பற்றி அவருக்கு முருகர் கேட்குறார். சகோவாச பரசிவக, பரசிவன் அதுக்கு பதில் சொல்கிறார். சிதாத்மா அகம் பரமாத்மா அகம் நிர்குணோ அகம் பராத் பரஹ ஆத்ம மாத்ரேன யத் திஷ்டேத் சஹ ஜீவன் முக்த உச்யதே. தேகத்ரயாதி விதிரிக்தோ அகம் சுத்த சைதன்ய அஸ்மி அகம் பிரம்மாஹம் இதி யஸ்யாந்த சஹ ஜீவன் முக்த உச்யதே. ஆனந்தகண ரூபோ அஸ்மி பரானந்தகணோ அஸ்மி அகம் யஸ்ய தேகாதிகம் நாஸ்தி யஸ்ய பிரம்மேதி நிச்சயः பரமானந்த பூர்ணோ
यः सः जीवन्मुक्त उच्यते चिन्मात्रेण यः तिष्ठेत् வைதேகி முக்த ஏகச. இந்த இடத்துல வந்து வைதேகத்தை ஆரம்பிச்சிட்டார். இது வரைக்கும் நம்ம படித்தது ஜீவன் முக்த. ஜீவன் முக்தத்துக்கு 3 விதமான ஸ்லோகங்கள் இங்கே இருக்கிறது. அகம் சிதாத்மா, அகம் பரமாத்மா, அகம் நிர்குண, அகம் பராத் பரக, ஆத்ம மாத்திரேன யத் திஷ்டேத். எவன் ஒருவன் இந்த மாதிரியான நிலையில் இருக்கிறானோ சக ஜீவன் முக்த உச்சியதே. மறுபடியும் ஜீவன் முக்தனுக்கு கொடுத்த லட்சணங்கள்: அகம் சிதாத்மா, அகம் பராத்மா, அகம் நிர்குணக, அகம் பராத்பரக, அகம் ஆத்ம மாத்திரேன யக திஷ்டேத். எவன் இவ்வாறு இருக்கிறானோ. இப்போ இந்த சொற்களுடைய அர்த்தம் பார்க்கணும். சிதாத்மா அகம் அப்படின்னு இங்கே அர்த்தம். அகம்னா நான், நான் சிதாத்மா அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி அவன் என்ன சொன்னான்? அகம் சிதாபாச அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படி சொல்லியிருந்தானா அவனுக்கு ஆபாசன்னு தெரிஞ்சிருக்க இல்லையா? சித்தம் அகம் அப்படின்னு சொல்லியிருந்தான். மனம்தான் நான் என்று சொல்லியிருந்தான். இப்போ சிதாத்மா அகம் அப்படிங்கிறான். சித்தத்தில் பிரதிபலிக்கிற சைதன்ய ரூபமான அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரதிபலிக்கிறத மட்டுமே எடுத்துக்கிட்டான், ஒரிஜினலை விட்டுட்டான். இப்போ பிரதிபலிக்கிறத விட்டுட்டு ஒரிஜினல் எடுத்துக்கிட்டான். பிரதிபலிக்கிறத பற்றி கவலை இல்லை. அது வந்து பிரதிபலிக்கின்ற ஊடகம் இருக்கிற வரைக்கும் தான் அது இருக்கும். ஊடகம் மாறிடுச்சுன்னா அதுவும் மாறும். ஊடகம் ஒடுங்கிடுச்சுன்னா அதுவும் ஒடுங்கிடும். இப்போ உள்ளங்கிற கண்ணாடியில் ஆத்மா பிரதிபலிக்கும் பொழுது, உள்ளம் இருக்கும் பொழுது மட்டும்தான் அங்கே ஆத்மா இருக்கும், நானுங்கிறது இருக்கும். உள்ளம் வந்து கனவு கண்டா நான் கனவு கண்கிறேன்னும், உள்ளம் வந்து நனவில் இருந்தால் நான் நனவில் இருக்கிறேன் ஜாக்கிரதைன்னு சொல்லணும். அப்போ உள்ளம் ஒடுங்கிடுச்சுன்னு சொன்னால் தூக்கம்னு அது சொல்லும். நான் ஏதும் அறியேன், ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு அது சொல்லும். உள்ளம் ஒடுங்கிடுச்சு. அப்போ அந்த உள்ளத்திலே பிரதிபலிக்கின்ற ஆத்மா பலவாறாக மாறுது, திரிபடைகிறது, மொத்தத்தையும் விட்டுட்டும் போகுது, மறுபடியும் வேறு ஒன்றாக அனுபவிக்கிறது. இப்போ எப்பவுமே நித்திரையில் இருந்து கொண்டு சொப்பனங்களை அனுபவித்து கொண்டிருக்குது. ஜாக்கிரதை சொப்பனம் ரெண்டுமே அதனுடைய கல்பனா ரூபமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த ஜீவன் முக்தன் உஷாராயிட்டான். இந்த சித்த பிரதிபலிப்பு இருக்கின்ற அகங்கிற ஒரு உணர்வு இருக்குதே, அந்த அகங்கிற உணர்வு எப்பொழுதுமே உலகத்தோடு தொடர்பு இருக்குது. உலகத்தோட தொடர்பு இல்லாமல் அகம் இருப்பதே இல்லை. உலகம் எப்போ அழியும் பார்த்தோம்னா இந்த அகமும் அழியணும். அப்போ அகங்காரம் அழிஞ்சிடுச்சுன்னா உலகம் அழிஞ்சிடுது. அகங்காரம் எழுந்துடுச்சுன்னா உலகம் சேர்ந்து எழுந்துக்குது இல்லையா? நனவில் அகங்காரம் முதல்ல எழுந்துக்குது, உடனடியாக உலகமாக வந்துருச்சு இல்லையா? படுக்க பாய் எல்லாம் சுத்தமுத்தெல்லாம் பார்க்குறோம். அப்போ ரெண்டுமே சேர்ந்து முளைக்குது, ரெண்டுமே சேர்ந்து மறையுது. இது ரெண்டுத்தையுமே மறைதலும் தோன்றுதலும் இல்லாமல் நான் இருக்கிறேன். அப்போ உஷாராயிட்டான். அவன் வந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டான். இந்த அகங்காரம் நானுன்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குது? நனவுலையும் கனவுலையும் இருக்குது. இந்த ரெண்டுமே நான் அல்ல. நனவிலும் கனவிலும் இருக்கின்ற ரெண்டுமே நான் அல்ல. அது வந்து என்னில் தோன்றி மறைகின்ற ஒரு பொருள் அப்படின்னு எப்போ கண்டுபிடிக்கிறானோ அதுக்கப்புறம் வந்து உஷாராக இருப்பான். இந்த நனவும் கனவும் தோன்றி மறைபவை, என்னை சார்ந்திருப்பவை. என்னை சார்ந்திருக்கின்ற அலையும் நுரையும் எனக்கு எப்படி இன்பம் தர முடியும்? நானே கடல். இப்போ ஆத்மாவாக நான் இருக்கிறேன். என்னுடைய ஆனந்தத்தை தானே இவன் வந்து நனவிலும் கனவுல அனுபவிக்கிறான். நனவிலும் கனவுல ஆனந்தத்தை அனுபவிக்காத காரணமே அவன் இது உண்மையை அறிந்து கொள்ளாது தானே. இந்த விஷயமெல்லாம் தெரிந்த பிறகு அகம் சிதாத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். சரி, சிதாத்மான்னு கண்டுபிடிச்சிட்டான். சிதாபாசங்கிறது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டான். சிதாபாசனை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பான்? எப்பெல்லாம் உலகம் இருக்குதுன்னு சொன்னானோ, இன்னொன்று இருக்குதுன்னு சொல்கிறானோ, அப்போ அது கட்டாயம் யார்? அது சிதாபாசன். இன்னொன்று இல்லைங்கிற நிலை வரும்பொழுது தான் அது சிதாத்மாவாக இருக்க முடியும். அப்போது இவன் சிதாத்மா அகம்னு புரிஞ்சுக்கிட்டான். ஆனால் சிதாபாசம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்? எப்பொழுதெல்லாம் இன்னொன்று இருக்கிறதோ அப்பொழுது எது நானாக இருக்கணும் அது வந்து சிதாபாசனாக தான் இருக்க முடியும். சிதாத்மாவாக இருக்கும்பொழுது இன்னொன்று இருக்காது அப்படின்னு ரொம்ப தீவிரமாக புரிஞ்சுக்கிட்டான். அதனால் சிதாத்மாவாக இருப்பானா? அதெல்லாம் இருக்க மாட்டா. அது வந்து விதேக முக்தியில் தான் நடக்கும். இப்போ இருக்க ஜீவன் முக்தியில் சிதாத்மாவும் சிதாபாசனும் சேர்ந்து தான் இருப்பாங்க.
இப்போது சிதாத்மாவாக சிதாபாசன் மாறிடுச்சு, அல்லது சிதாத்மா இப்பொழுது சிதாபாசனாக வேஷம் போடும். அதை கவுனாத்மா அப்படின்றோம். எப்போ வேஷம் போடும்? உலகம் வரும் பொழுது. நனவிலும் கனவிலும் அது வேஷம் போடும். முன்ன நனவிலும் கனவிலும் வேஷம் போடலை, உண்மையாகவே அது ஆகிவிட்டது என்று புரிஞ்சுக்கிட்டான். இந்த ஞானத்தின் பேர் சிதாத்மா அகம்னு அர்த்தம். இது மட்டும் இல்லை, இப்போ தேகத்தில் இருக்கிறது சிதாத்மான்னு தான் புரிஞ்சுக்கிட்டான். அந்த என்னோட தேகத்தில் இருக்கின்ற அந்த சிதாத்மா தான் பராத்மா என்பதையும் புரிஞ்சுக்கிட்டான். அவன் டிக்ளேர் பண்ணுறான், அகம் பராத்மா அப்படின்னு. ஜீவன் முக்தன் அதிலே திஷ்டேத், அதிலே நிலை பெற்றிருக்கிறான். அப்போ கலக்கம் வருது உலகத்தில், அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிறது. அவன் சீர்தூக்கி பார்க்குறான், இது எனக்கா? உலகம்னு இருந்ததுன்னா யார் இருப்பா? சிதாபாசம் இருப்பா. ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்க, சேர்ந்து மறைவாங்க. உலகத்தில் துன்பம் வந்ததுன்னா அது உண்மையிலே சிதாபாசனுடைய தன்மையில் இருக்கும். சிதாபாசன் நான் அல்லன்னு இருக்கும்போது உலகத்தில் இருக்க துன்பை பற்றி எனக்கு கவலை இல்லை, அது சிதாபாசனுக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டான். சிதாபாசன் யார்? அவன் எப்பயோ வருவான் போவான், அவனுக்கு நிலையான இருப்பு இல்லை, அவன் சத்து இல்லாதவன், நான் தான் சத்து, அவன் சத்து இல்லாதவனு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். இந்த தீவிர சிந்தனையில் இருக்கும் பொழுது தான் மனம் எப்பொழுதுமே லயிக்குது, இந்த இன்ப துன்பங்கள்லேருந்து அது விடுபடுது. அப்போவே அது சலிப்பு ஏற்படுகிறது, அதன் தன்மை புரிஞ்சுக்கிடுது. இது கயிற்றறவன்னு தெரிஞ்சுக்குது. கயிற்றறவனா அந்த ரஜு சர்ப்ப அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட போது இனிமேல் அது நாளடைவில் பயிற்சியினால, அபியாசத்தினால, இந்த சிதாபாசன் இந்த அபியாசத்தினாலே, அது பேர் நிதித்தியாசன் பேர், தொடர்ந்த இந்த சிந்தனை வலுக்கும் பொழுது அவன் உறுதி அடைகிறான். சிந்தனையை விட்டுட்டோம்னா அது உறுதி அடையாது, அது பிசு பிசுத்து போயிடும். சிதாபாசம் மறுபடியும் கலங்கிடுவான். சிந்தனையிலே நாம் இருக்கணும். அதுக்காக இந்த நிதித்தியாசனத்துக்காக இந்த சொற்கள்லாம் சொல்லப்படுவது. பராத்மா அகம், நிர்குணம் அப்படின்னு சொல்லி. எப்பயாவது உனக்கு சோகம் வருதுன்னு வைங்க, இது குணம். எப்பயாவது இன்பம் வருது, இது குணம். எப்பயாவது எனக்கு ஒரு சோர்வு வருது, இது குணம். தமோ குணம், ரஜோகுணம், சத்துவகுணம், இதை அவன் பார்க்குறான். இது சிதாபாசனுக்கு தான் இதெல்லாம் உண்டு. சிதாபாசன் தான் சத்துவத்தில் இருப்பான், அவன் தான் ரஜோவில் இருப்பான், அவன் தான் தமோவில் இருப்பான். இவன் தான் ஞான கர்ம போக விவகாரத்தில் ஈடுபவன். இந்த மூன்று விவகாரங்களுமே குணங்கள். இந்த குணங்களால் ஏற்படுறதுனால இந்த விவகாரங்களும் மாறி மாறி இருக்கிறது. முக்குண கலப்பு வேற வேறமாக இருக்கிறதுனால அந்த விவகாரங்களும் வேற வேற மாதிரி இருக்கிறதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கிட்டான். தன்னை நிர்குணம் என்று தெரிந்து கொண்டான். சிதாத்மா அகம்னு சொல்லும்போது சரீரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். பராத்மா அகனும் போது உலகம் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். நிர்குணம்னு தெரியும் போது என்னுடைய சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறான். இவ்வாறு இருக்கும்பொழுது நான் யார் அப்படின்னும் போது பராத் பரக, பரம் என்று சொல்லப்படுவதற்கு மேலானவன் அப்படின்னு அர்த்தம். இங்கே பரம் என்று சொல்லுவதற்கு அஞ்ஞானிகள் எதை பரம்னு சொல்கிறாங்களோ அதற்கு மேலானது. சத்தியத்தின் சத்தியம், பராத் பரக, பராவரே, தஸ்மின் பராவரே அப்படின்னு முண்டகத்தில் சொல்லுது இல்லையா? எப்போ நிர்வேதமாயா தஸ்மின் பராவரே தெரிந்து கொண்டான், யார் நானுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். பரம் அவரம், காரணம் காரியம், இந்த பரம் அவரம், மேலானது கீழானது, இதுக்கு ரெண்டும் தாண்டியவன். இப்போ மேலானது கீழானதுங்கிறது யார் சொல்லுவாங்க? நடுவில் இருக்கும் தான் சொல்லுவான். அவனுக்கு தான் எனக்கு மேலே ஒன்று இருக்குது, எனக்கு கீழே வருதுன்னு சொல்லுவான். அப்போது பரம் அவரம் ரெண்டுமே எனக்கு மேலானது, நான் அதுக்கு மேலானவன் எவன் புரிஞ்சுக்கிட்டானோ பரம் அவரன் கீழே போயிடுது, காரண காரியங்கள் கீழே போயிடுது. அப்போது அகம் பராத்து பரக, இந்த பரம்னு சொல்லக்கூடியதுக்கு இன்னொரு பரம் இருக்குது. இப்போ ரெண்டு பரம் எங்கே வருது? ஏன் இது ஒரு பராத்து பரம்னு சொல்லணும்னா, சாதாரண மனிதர்கள்லாம் எது உண்மைன்னு சொல்கிறாங்களோ அதற்கு உண்மையாக இருப்பது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ பரம் நீ முதல்ல சொல்கிறதெல்லாம் சத்தியம்னு சொல்கிறாங்க, இல்லை அது மித்யா, இதற்கு ஒரு சத்தியம் இருக்கிறது, அது இந்த சத்தியத்தின் சத்தியம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரெண்டு சத்தியம்னு நினச்சக்கூடாது. இந்த உபனிஷத்தில் சத்தியத்தின் சத்தியம்ங்கிறது பிரதானத்தில் வருவதை தப்பாக புரிஞ்சப்பட்டு தான் விசிஷ்டாத்வயமே வந்துடுச்சு. ரெண்டும் இருக்கிறது அப்படின்னு வந்துடுது. பராத் பரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பராத்து பரம்,
பரத்திற்கும் பரமானது, சத்தியத்திற்கும் சத்தியமானது. அதனால் சங்கரர் வந்து அந்த சத்தியத்தின் சத்திய பராத்பரங்கிறது எடுத்து மீமாம்சம் பண்ணுவார். இங்கே அப்படி சொல்லப்பட்டிருக்குது, அப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு எவிடன்ஸ் எல்லாம் காட்டுறாரு. இங்கே பராத் பரங்கிறது என்னென்னா, பராத்துங்கிறது மித்யா, காரியம், சேர்க்கையால் உண்டானது, சம்ஹதக அப்படின்னு புரியுது. பரம்ங்கிறது என்னென்ன, சேர்க்கப்படாதது, உருவாக்கப்படாதது, நித்தியமானது, எப்பொழுதும் இருப்பது, ஏகமாக இருப்பது அப்படின்னு அர்த்தம். அப்போ பரத்துக்கும் பரம்ங்கிறபோது ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் இது பரம்தான். நமக்கு பலவாகவும் தோன்றியதாகவும் மறைவதாகவும் எதெல்லாம் சொல்லப்படுதோ அது நீங்கள் பரம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பரம் இருக்குது, அது வந்து தோன்றவும் தோன்றாது, உணர்வுக்கும் கிடைக்காது, அதை பிரமேயமாகவும் பார்க்க முடியாது. அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு அதுக்கு நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்புறம் இன்னொரு சொல்கிறார் சிவன் முருகன்கிட்ட, அவன் ஆத்ம மாத்திரேன, அவனை பரமாத்மா ஜீவாத்மான்னு கூட யாரும் சொல்லக்கூடாது. எதுக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற, அவன் ஆத்மா தான். இதில் என்ன பரமாத்மா ஜீவாத்மா, இந்த பரமும் ஜீவமும் எங்கேருந்து வருது, இதெல்லாம் உபாதிகள். பரம்னு சொல்லக்கூடிய இந்த ஜகத்து சிருஷ்டினால அவர் பராத்மா அப்படின்னு சொல்கிறோம். இவன் வந்து ஜீவன்ற சரீரத்துக்குள்ளே தான் ஜீவாத்மாங்கிறோம். இங்கே பரமாத்மா ஜீவாத்மா கூட வேண்டாம், ஆத்மா மாத்திரம், அவன் ஆத்மா தான் அப்படின்னு சொல்கிறார். யக திஷ்டேத், எவன் ஒருவன் இவ்வாறு பொருந்தி இருக்கிறானோ இந்த ஞானத்தில், அனுபவத்தில் அவன் எப்படி வேணா இருக்கலாம். அது சரீரமும் மனமும் உள்ளமும் எப்படி அனுபவப்படுதோ அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அவனுக்கு அதை பற்றி பொருட்டு இல்லை, அது மாறக்கூடிய பொருள் நான் அல்லன்னு விட்டுட்டான். எப்படி இந்த மாறுகின்றதை பார்த்து கொண்டு மாறாமல் இருந்து கொண்டிருக்கிறானோ அது பேர் திஷ்டதி. ச ஜீவன், அப்படிப்பட்ட ஜீவன், இப்போ அவன் ஜீவன் தானே உடம்புல இருக்கிறதுனால, ஜீவன் முக்த உச்சதே, அவனைத்தான் ஜீவன் முக்தன் என்று சொல்கிறார்கள். அடுத்தது சொல்லுது, தேகத்ரயாதி விதரிக்த அகம் சுத்த சைதன்யம் அஸ்மி. இந்த மூன்று தேகத்து இப்போ வேற ஒரு கேட்டகரியில் வருது. இந்த மூன்று தேகத்துக்கும் வேறானவன் அப்படின்னு அவன் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டான். நம்மளாம் இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் திரும்ப இங்கே சொல்லப்படுகிறது. மூன்று தேகத்திலும் நான் என்று சொல்பவன் ஒருத்தர் இருக்கிறான். அந்த கனவில் இருந்த நான், நனவில் இருந்த நான், தூக்கத்தில் இருந்த நான், விதவிதமாக அவர்கள் அனுபவங்களை காட்டி சொல்கிறார்கள். ஒரே இவனுடைய அனுபவம் வேறையாக இருக்குது, இவனுடைய அனுபவம் இவனுடைய, அப்போ மூணு பேர் தானே. இப்போ இவர் சொல்கிறார் ஒரு அனுபவம் வேறு மாதிரி இருக்குது, இவர் ஒரு அனுபவம் சொல்கிறாரு, நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு அனுபவம் வேறு மாதிரி இருக்குது சார், நான் அதை 3 ஸ்டார் தான் போடுவேன், அவர் 5 போடுறாரு, இவர் போடவே மாட்டேங்கிறார். அனுபவங்கள் வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்போ அவங்க வேறு வேறு ஆளுன்னு ஆகிடுவாங்க. அப்போ நான் மூணுத்தையும் நான் அறிவதனால 3 பேரையும் அறிந்தவன் இல்லை நான். அப்போ 3ல் ஒருத்தனை நான். இவனையும் அறிந்தேன், இவரையும் அறிந்தேன், இவரே அறிந்தேன். அப்போ இதில் 3 பேரில் நீங்களா ஒரு என்ன சார், நான் 3 பேரையும் அறிஞ்சதுனால 3க்கு வேறானவன்னு தெரிஞ்சுக்கங்க சார். கனவையும் அறிந்தேன், நனவையும் அறிந்தேன், தூக்கத்தையும் அறிந்தேன். எனவே நான் தூங்கியா, நான் கனவு காண்பவனா, நான் வந்து நனவா இல்லை, இவன் 3க்கும் வேறானவன், சதுர்த்தக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இல்லையா. தேகத்திரையாதிரிக்தோ அகம், இந்த 3க்கும் வேறானவன் அப்படின்னு இந்த ஞானத்தில் இருக்கிறவன் தான் ஜீவன் முக்தன். அவன் சுத்த சைதன்யம் அகமஸ்மி என்று இருக்கிறான். இந்த 3க்கும் இது சுத்தம் இல்லைல்ல, இது சுத்த சைதன்யம் சொல்ல முடியும். இங்கே இருக்கிற சைதன்யம் சுத்தம்னே சொல்ல முடியாது. கனவுல என்னென்னவோ செய்யுது, இது நனவில் இருக்குது. பாவ புண்ணியங்கள், சுகதுக்கங்கள், வெற்றி தோல்வி இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. சுத்தம்னே சொல்ல முடியாது. எந்த திருவும் இல்லாமல், எந்த மாற்றமும் இல்லாமல், எந்த அழிவும் இல்லாமல், எந்த உறுப்புகளும் இல்லாமல் எது இருக்கிறது அது சுத்தம்னு சொல்கிறோம். மீதிக்கெல்லாம் உறுப்பு இருக்குது. இதையும் அவன் வந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான். முருகா இப்படி சிந்திச்சுப்பார். எவன் ஒருவன் இந்த சிந்தனையில் நீண்ட காலம் இருக்கிறானோ அவன் ஜீவன் முக்தியில் இருக்கிறான். இவன் விட்டுட்டான்னு சொன்னால் மறுபடியும் உலகத்துக்கு போயிடுவான். இந்த உறுதியாக இதை பிடித்து கொண்டிருக்கிறான். உறுதியாக எப்போ எது வரைக்கும் பிடிப்பான், இனிமேல் உறுதியாக பிடிக்க வேண்டிய வயசுல அதுவே நான் ஆகிட்டேன் என்ற வரைக்கும் அவன் நிதித்தியாசனம் செய்யட்டும். இப்போ நிதித்தியாசனம் என்ன, சதா நேரம் இதை சிந்திக்கிறது. இது சிந்திக்கிறது எங்கே சார் நேரம்னா, உனக்கு தான் நேரம் உலகமே பிடிச்சி எடுத்துருக்குது. அப்போ அதை விட்டு தொலைச்சா தானே உனக்கு இதை சிந்த முடியும். அதையும் பண்ணணும் இதையும் பண்ணணும் எப்படி. அதனால் இந்த சரீரம் தன் காரியங்களை செய்து கொண்டிருக்கும்போது மனசை இதில் லயிக்க விட்டுடுறது. அதனால் எந்தெந்த காரியமெல்லாம் இந்த சிந்தனைக்கு இடையூறு இல்லாமல் இருக்குதோ அந்த காரியத்தை ஈடுபடுவோம்.
எந்தெந்த காரியத்தில் இந்த சிந்தனையும் பக்கபலமாக இருக்குமோ அந்த காரியத்தை எடுத்துக்குவோம். அப்போ பூஜை செய்வது, பாத யாத்திரை போகிறது, இதிலெல்லாம் நிதித்தியாசம் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். பூஜை பண்ணும்போது உங்களுக்கு இந்த நினைப்பு தான் வரும். பாத யாத்திரை போய் பாருங்கள், 2 நாள் ஒரு நைட்டு நடந்து போகிறோம். அப்போ மனசெல்லாம் என்ன நினச்சிட்ருக்கோம், கண்ணெல்லாம் உலகத்தை பார்த்தா கூட நமக்கு பிரம்ம சிந்தனையிலேயே நாம் நாடு. இது மாதிரி பல நாள் பழகிட்டோன்னு வைங்க. ஒரு குருவாக இருந்தோம்னா இது டீச்சிங் இருக்குது, அவர் தொழிலாக இருக்கிறதுனால, அவர் புஸ்தகம் எழுதிட்டு இருக்கிறதுனால சிந்தனைகளை கேட்காமலே அவருக்கு அதில் தான் இருக்க வேண்டி வருது. மற்றவங்களுக்கு இது மாதிரி வாய்ப்பு இல்லைன்னாக்கா என்ன பண்ண முடியும்? என்னால் டீச் பண்ண முடியாது சார், எனக்கு அறிவே கம்மியாக இருக்குதுன்னு. அறிவை வளர்த்துக்கணும், அதுக்கு நீ தினமும் செஞ்சணும். அப்போது உன்னுடைய கர்மங்களை நீ தேர்வு செய்யணும். நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய உங்களுடைய காரியங்களெல்லாம் தேர்வு செய்யணும். எதெல்லாம் இடையூறு தரக்கூடியதோ, எதெல்லாம் நமக்கு இடைஞ்சலாக இருக்குதோ அதை நம்ம விட்டுறது நல்லது. அதுக்குண்டான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம அமைச்சுக்கணும். அடுத்து சொல்லுது, பிரம்மாகம் இது இது யஸ்ய அந்தஹ ச ஜீவன் முக்தோ உச்சியதே. ஆமாம், முடிவாக தனக்குள்ளே எவன் ஒருவன் நானே பிரம்மம் என்று தெரிந்து கொண்டானோ அவன் ஜீவன் முக்தன். அடுத்தது போகிறோம். ஆனந்தகண ரூபோ அஸ்மி பரானந்தகணோ அஸ்மி அகம் யஸ்ய தேகாதிகம் நாஸ்தி யஸ்ய பிரம்மேதி நிச்சயः பரமானந்த பூர்ணோ யஹ சஹ ஜீவன் முக்த உச்சியதே. இங்கே நம்ம ஊன்று கவனிக்க வேண்டியது ஆனந்த கண ரூபம், பரானந்த கண அஸ்மி, தேகாதிகம் நாஸ்தி, பிரம்மேதி நிச்சய அப்படின்னு இங்கே சொல்கிறார். நான் பிரம்மம் என்று நிச்சயம் பண்ணிட்டான். அப்புறம் கல்யாணம் அடுத்து தான். நிச்சயம் பண்ணியாச்சு, இனிமேல் வேறு எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை. நான் நிச்சயம் பண்ணிட்டோமா? குரு சொல்லிட்டார், நான் நிச்சயம் பண்ணனா? அம்மா அப்பா கட்டி கொடுத்தாங்க, இந்த பொண்ணு தான் உனக்குன்ட்டு. நீ பிடிச்சிருக்குதா பார் அப்படின்னு. இருமா, நான் பற்றி நிச்சயம் பண்ணி சொல்கிறேன், எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. அவர் யோசனை பண்ணி பார்க்குறான், வேறு வழியில் இது தான் நமக்கு அப்படின்னு. சரிம்மான்றா. நிச்சயமாகி போச்சு. அப்போ நீங்கள் சிதாபாசனை கொண்டு போய் சித்துலேயும், அகங்காரத்தை கொண்டு போய் ஆத்மாவிலையும் திருமணம் முடிஞ்சாச்சு, நிச்சயம் ஆயிடுச்சா? திரும்ப யோசனை பண்ணுற. குரு சொல்லியிருக்கிறாரு, இந்த பிரம்மன் தான் உன்னுடைய கணவன்னு. இப்போ மதின்னு சொல்லக்கூடியது எப்பவுமே ராதை தானே, கிருஷ்ணன் எப்பொழுது ஆனந்த ஆத்மா தானே. இப்போ கிருஷ்ணனை கட்டிக்கிறதுக்கு உனக்கு என்ன நஷ்டம், உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு நிச்சயமாகிப்பட்ட பிறகு எவன் அகம் பிரம்மா இது நிச்சய, நான் பிரம்மன் தான் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டுங்களா? இல்லை சார், கொஞ்சம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது, பையன் கல்யாணம்லாம் முடிக்கிட்டோம், இதெல்லாம் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் யாருக்கிட்டே கட்டிகிட்டு இருக்கீங்க. அதை விவகாரத்து பண்ணுங்க, அப்போ தான் இந்த கல்யாணம் நடக்கும். இந்த நிச்சய புத்தி, அந்த நிச்சய புத்தி வர்றதுக்கு நம்ம பல முறை சிந்திச்சிக்க வேண்டியிருக்குது. நான் பிரம்மமாக இருந்தேன்னு சொன்னால் நான் என்னென்ன செய்ய போகிறேன், எதெல்லாம் செய்தால் பிரம்மம் செய்ததாக லட்சணமாக இருக்கும், எதெல்லாம் செய்தால் அல்ப ஜீவன் செய்ததாக இருக்கும், ஜீவ காரியம் எது, பிரம்ம காரியம் எது. பிரம்மம் ஒருவேளை சரீரம் இருந்தால் அந்த பிரம்மம் தானே கிருஷ்ணராக வந்தார், அந்த பிரம்மம் தானே லக்ஷ்மணர் ஆழ்வாராக வந்தார், அந்த பிரம்மன் தானே நமக்கு ராமராக வந்தார். இப்போ ராமராக எப்படி வாழலாம்? அப்படி வாழ்ந்தால் நான் பிரம்மமாக வாழறேன். கிருஷ்ணனாக வாழ்ந்தேன்னு சொன்னால் பிரம்மமாக வாழ்கிறேன். இப்போ பிரம்மம் மனித சரீரத்தில் வாழுது. அப்போ அதனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்குறோம், பாகவதத்தில் பார்த்துருக்குறோம், ராமாயணத்தில் பார்த்துருக்குறோம். இதை பார்த்த பிறகும் பிரம்மம் எப்படி இந்த சரீரத்தில் வாழறது கஷ்டமா என்ன? அவங்க தான் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்களே. பாரியா, நானும் உன்ன மாதிரி சரீரத்தில் வந்துருக்கிறேன், பொண்டாட்டி தொலைச்சிட்டு அழுதேன். எவ்வளோ பெரிய அந்தஸ்தெல்லாம் கொடுத்தாங்க. நான் டிரைவராக வேலை பார்த்தேன், மாடு மேய்ச்சேன், வெண்ணெயை திருடி தின்றேன், உனக்கு என்னையா கஷ்டம்? என்ன காட்டியிருக்கிறாரு. அப்படி நிச்சயம் பண்ணிட்டு எப்படி வாழ முடியும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது இந்த பிரம்ம நிச்சயம்,
திருமணம் கட்டாயம் நடக்கும். ராமராஜ்யம். இந்த திருமணம் தான் கடைசியில் நமக்கு விதேக முக்தி. அது வரைக்கும் ஜீவன் முக்தியிலே நிச்சயத்திலே ஓட்டுவோம். அவன் எப்படி இருப்பான்? ஆனந்த கண ரூபோ அப்படின்னு சொல்ல. ஆனந்த கணம். ஆனந்த கணம்னா திரட்சி. அந்த திரட்சியில் மாறுபாடே இருக்காது. பிரித்து போட்டுட்டோம்னு சொன்னால் அது உதிரியாக போயிடும். பொறி உருண்டை எடுத்துட்டா ஒரு பொறி உருண்டை திரட்சி அப்படிங்கிறோம். லட்டு ஒரு திரட்சி. தனித்தனியாக தான் பூந்தி. அப்போ அதில் முந்திரி பருப்பு இருக்காது, தனியாக இருக்கும். லவங்கம் தனியாக இருக்கும். ஆனால் திரட்சியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அது எல்லாமே ஒரே சமயத்தில் கிடைச்சிடுது இல்லையா? இப்போ ஆனந்த திரட்சி, அது வந்து ஆனந்த கணம். பிரஜான கணம்னு நம்ம படிச்சிருக்கிறோம் மாண்டூக்கியத்தில். நான் பகிர் பிரஜ்ஞ, நான் அந்த பிரஜ்ஞ, நான் உபய பிரஜ்ஞ, நான் பிரஜ்ஞ, நான் பிரஜான கண அப்படின்னு அங்கே சொல்லும்போது பிரஜான கணம்னா எங்கே? இந்த பிரஜான கணம்னா ஆழ்ந்த உறக்கத்தில் வேறு எதையும் அறிவதற்கு இல்லாமல் இருக்கிறோம் பாருங்க. தன்னையும் அறியாமல் இருக்கிறோம். ஆனால் தன்னையும் அறிந்து கொண்டு வேறு எதையும் அறிந்து கொள்ளாமல் ஒருத்தர் இருந்தான்னு வைங்க. தூக்கத்தில் எதையும் அறியாமல் இருக்கிறான், தன்னை அறியாமல் இருக்கிறான். எவன் ஒருவன் எதையும் அறியாமல் தன்னை அறிந்து கொண்டு தான் மாத்திரமாக இருக்கிறானோ அவன் பிரஜான கணம், அவன் ஆனந்த கணம். இப்போ தூக்கத்தில் ஆனந்த கணமான்னு சொல்ல முடியுமா? என்ன ஆனந்த கணம் தான், ஆனால் அவனுக்கு தெரியலையே. இப்போ ஆனந்த கணம்ங்கிறது என்னென்ன? மாறுபாடற்ற விதவிதமான ஆனந்தங்கள். வஸ்திரத்தினால ஒரு ஆனந்தம், சந்தனத்தினால ஒரு ஆனந்தம், உணவினால் ஒரு ஆனந்தம் அப்படின்னு விதவிதமான ஆனந்தம் இல்லாமல் எல்லா ஆனந்தத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டு கொடுங்க அப்படின்னு. ரசம், சாம்பார், தயிர் எல்லாம் போட்டு பிசைஞ்சு கொடுங்க. இந்த சரீர சுகம், இந்த மனசு சுகம், வாண்டர்லஸ்ட்டும்பாங்க. ஊராக போய் அதெல்லாம் பார்க்கணும், அதை பார்க்கணும், அதை பார்க்கணும், டூர் போகிறதே. இந்த சுகங்களெல்லாம் விதவிதமாக இருக்குது இல்லையா? எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு பிடிச்சி கொடுங்க அப்படின்னு. அது ஆனந்த கணம். அவனுக்கு எல்லா சுகமும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். சர்வான் காமான் அஸ்னுதே அப்படின்னு சொல்லி எல்லா விதமான இன்பங்களையும் அவன் ஒரே இடத்தில் ஒரே சமயத்தில் அனுபவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அது பேர் ஆனந்த கணம். இப்போ அவங்ககிட்ட எல்லா ஆனந்தமும் அவங்ககிட்ட இருக்கிறதுனால அவங்ககிட்ட வந்து ஒரு புது ஆனந்தம்னு கொண்டு போய்க்கிட்டு காட்டுங்க. இது நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க சார் பாருங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மனசு புண்படுமேன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குதான், இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் எந்த விதத்துலையும் அவனுடைய ஆனந்தம் அது அதிகப்படுத்தவே இல்லை. ஆனந்தம் இழந்தவனாகவும் இல்லை, பெற்றவனாகவும் இல்லை. அப்படி ஒரு நிலை இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு அது கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு தெரியும், நாம் இந்த புகழ்னாலையும் இந்த பொருள்னாலையும் இவங்க கொடுக்குற பொருளாலும் உலகம் நமக்கு தரக்கூடிய எந்த விதமான சலுகைகளும் நமக்கு ஆனந்தத்தை கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லையே அப்படின்போது அதுதான் ஆனந்த திரட்சி. எவன் ஒருவன் எல்லாவித ஆனந்தத்தையும் ஒரே சமயத்தில் அறிந்து முடிச்சிட்டானோ அவனுக்கு புதுசாக எந்த ஆனந்தம் இருக்காது. அது பேர் நிரதிசிய ஆனந்தம்னு பேர். அவனுக்கு விசித்திரமான ஆனந்தம்லாம், விதவிதமான ஆனந்தம், விசித்திர ஆனந்தங்கள். இது ஆனந்த கணம். அப்படி பாருங்க. அந்த பரானந்த கணம் அப்படின்னு ஆனந்த கணம்ங்கிறது வந்து ரிலேட்டிவ் கணவுக்கும் ஒப்பிட்டு சொல்லும் பொழுது பரானந்த கணம்ங்கிறது ஒருவேளை இந்த பிரம்மலோகம், சத்தியலோகம் அங்கெல்லாம் ஒரு ஆனந்தம் இருக்குமில்ல, இவனுக்கு அனுபவம் கிடையாது இல்லை. பூமியில் இருக்க ஆனந்தத்தினுடைய திரட்சியாக சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அவங்க சொல்கிறாங்க இந்த ஆனந்தம் நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை, பரலோகத்தில் வேறு சில ஆனந்தங்கள்லாம் இருக்குதுன்னு, அதையும் கூட அவன் பொருட்படுத்த மாட்டான். அப்போ தான் அவனு வைராகியம்னு சொல்லுவான். ஏகலோக பரலோக காமம் இல்லாதவனை தானே நம்ம வந்து வைராகியங்கிறோம். எஸ்ய தேகாதிகம் நாஸ்தி, அவனுக்கு தான் இந்த தேகம் போன்ற ஆதின பொருட்களெல்லாம் அவனுக்கு இல்லை. அவன் தன்னை பிரம்மம் என்று நிச்சயம் செய்து கொண்டான். அந்த பரமானந்த பூர்ணம், பரமானந்த பூர்ணம் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டு வார்த்தையும் சொல்கிறார். இந்த பரானந்தத்தை பூர்ணம்னு சொல்கிறார். பூர்ணம்னா முடிவற்றது, இரண்டற்றது அப்படின்னு அர்த்தம். முடிவில்லாத ஆனந்தம். மற்ற ஆனந்தம்லாம் விட்டுட்டு மறுபடியும் தொடங்கும், ஒரு ஸ்டாப் கேப் கொடுப்பாங்க. இங்கே முடிவில்லாத ஒரு ஆனந்தம்,
மேலான ஒரு ஆனந்தம் அப்படின்னு புகழ்மொழியாக அது சொல்லிட்டு இருக்குது. இவன் ஜீவன் முக்தன் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது விதேக முக்தி. அந்த பாடலை நம்ம அடுத்த வகுப்பில் பார்த்துக்கலாம். அதில் சொல்கிறாரு, சின்மாத்திரேன யத் திஷ்டேத் வைதேகி முக்த ஏவச. அவனுக்கு டிஃபனேஷன்லாம் கொடுக்குது. இப்போ நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அடுத்த வகுப்பு வரும்போது ஜீவன் முக்தனை ஒரு தடவை ஷார்ட்டாக பார்த்துட்டு விதேக முக்தியில் எப்படி இருக்கும் அனுபவம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் விதேக முக்தி ஜீவன் முக்திலேருந்து வேறுபாடு இல்லை. ஏன்னா சங்கரருக்கு நான் ஒத்து போயிட்டதுனால நம்ம அதையே நம்ம மீமாம்சம் செய்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இப்போ இடைவேளை கொடுக்கலாம்.